ஆக்சுவலாக இப்போ சீசன் கிடையாது. எல்லாம் கடலில் யாரும் போகக்கூடாது சொல்லி வச்சுருக்காங்க இல்லையா, அதனால் ரொம்ப மீன்லாம் வரல. வெள்ளைக்கிழங்காலாம் வர்றது ரொம்ப ரேர். ஸோ இன்றைக்கி நான் கேட்டேன், காணாங்கத்தை மத்தி ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டேன். அப்புறம் பச்சை நெத்திலி அதெல்லாம். உடனே வெள்ளைக்கிழங்காய் இருக்குதுக்கான்னு சொன்னாங்க. ஓகே, உடனே வாங்கிக்கலாம், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அதை சாப்பிட்டோம். சரி சொல்லிட்டு மீன் வறுக்கலான்னு நினச்சோம். அப்புறம் வேண்டாம், ஆயில் ஊற்றி எதுக்கு வேண்டாம் சொல்லிவிட்டு வெறும் குழம்பு மட்டும் வச்சிடலாம் அப்படி சொல்லிவிட்டு நல்லா வெள்ளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு எல்லாம் அந்த செதில் இருக்கும்ல அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் பொறுமையாக. அதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக அதுக்குள்ளே பூனைங்க பின்னாடி இருந்து தொல்லை பண்ணிகிட்டே இருந்தது. அவங்களுக்கும் தனியாக தலை வாங்கிட்டு வந்தேன். பூனையும் எல்லாம் பூனையும் வரும். அதாவது நம்ம வீட்டில் இருக்கிறதுலாம் பக்கத்தில் அங்கே இங்கே இருக்கிறதுலாம் கூட வருங்க. பாவம் குழந்தைங்க பசி. இன்னொன்று ப்ரெக்னெண்ட்டான இருந்த ஒரு குழந்தையும் வந்துச்சு. அந்த பூனையுமே அப்புறம் அதுங்களுக்கு தலையை தனியாக எடுத்துகிட்டு மீனோட தலை எடுத்துகிட்டு வந்தோம்னா அதுங்க அழகாக சாப்பிட்டுடுச்சிங்க. அப்புறம் தான் என்னை தொல்லை பண்ணாமல் விட்டுச்சிங்க நான் க்ளீன் பண்ணுறதுக்கு. அப்புறம் நான் பொறுமையாக உட்காந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு பிரியா கிட்டே பேசிக்கிட்டே ஜாலியாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு செதில் எல்லாம் மொத்தம் எடுத்துட்டேன். பிறகு பொறுமையாக சிசர் வச்சு அதில் சைடில் இருக்க ரெக்கையெல்லாம் கட் பண்ணிட்டேன். பொறுமையாக அதெல்லாம் ஒன்று ஒன்றா கட் பண்ணிவிட்டு உண்மையாக சந்தோஷமாக இருக்கும். அந்த பூனை குட்டிங்களோ இல்லை நாய்க்குட்டிங்களோ அழகாக சாப்பிடும்போது மனசுக்கு எவ்வளோ நம்மளால் இத்தனைக்கும் நம்ம என்ன தான் பால் சாதம் அதெல்லாம் போட்டால் கூட அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. பூனைக்கெலாம் மீனோட தலை ரொம்ப பிடிக்குது, மீனும் மீனோட தலையும். அது மாதிரி டாக்கு நல்ல சிக்கன் அந்த மாதிரி இருந்தால் அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. முட்டைலாம் போட்டால் கூட அவ்வளோ விரும்பி சாப்பிடுதுங்களாம். பார்த்தா ரெண்டுமே சாப்பிட மாட்டேங்குது, இந்த மாதிரி தான் சாப்பிடுதுங்க. ஸோ அப்போது இதுங்க குழந்தைங்க நல்லா இதை பார்த்து சாப்பிட்டுட்டு பொறுமையாக ஏதோ நம்மளால் முடிஞ்சது சாப்பிட்டு போயிடுங்க. வீட்டில் எதுவும் நாய்க்குட்டி பூனைக்குட்டி எதுவும் வளர்க்குறதில்ல. ஏன்னா என்னால் பழைய மாதிரி ரொம்ப க்ளீன் பண்ணலாம் முடியல. அது மாதிரி இருந்தால் ரொம்ப க்ளீன் பண்ணணும், பார்த்து பண்ணணும் இல்லையா. சின்ன முடியெல்லாம் பார்த்துக்கணும், வீடை தொடச்சிக்கிட்டே இருப்பேன். அதனால் ரொம்ப கஷ்டம். ஸோ ஸ்டாப் பண்ணிட்டேன் வீட்டில் வளர்க்குறத. இன்றைக்கி சண்டேன்றதுனால அப்படியே தலைக்கறியும் ஆட்டோட சுவரொட்டியும் வாங்கிட்டு வந்தேன். பிரியாவுக்கும் தினேஷ்க்கும் ஹீமோக்ளோபின் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா சுவரொட்டிலாம் சாப்பிட்டா. ஸோ அதனால் வாங்கிட்டு வந்தேன்.